வேங்கை வயலுடைய டென்சிட்டியும் மணிப்பூர் டென்சிட்டி ஒண்ணு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற யாராலையும் ஒரு பேரை சொல்ல முடியல. ஒரு பேரை சொல்லாம இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? கவர்னர் உட்கார்ந்திருக்கான், போலீஸ் இருக்குது, ஒண்ணுமே வெளியே வரல, ஆயுத பாதுகாப்போட கொண்டு போய் விடுறான். என்னை பொது தொகுதியில் நிற்க சொன்னாரா இல்லையா கலைஞர்? அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா? நம்ம முன்னோர்கள் அங்கதான் கஷ்டப்பட்டாங்க. உண்மையா சார்? மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலன்னு இங்கிருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனா இங்க இருக்க வேங்கை வேலுக்கு ஏன் முதல்வர் போகலைன்னு சொல்லி இது சமூக அநீதி இல்லையா? இல்ல, வேங்கை வயலுடைய டென்சிட்டியும் மணிப்பூர் டென்சிட்டி ஒண்ணு நினைக்கிறீங்களா? எல்லாமே அநீதி தானே சார்? இருங்க. அதாவது பிளட் கேன்சர் வந்தாலும் ஒரே டேப்லெட், தலைவலி வந்தாலும் ஒரே டேப்லெட்டா? நல்ல கேள்வி. வி எக்ஸாஸ்டட் ஆல் மீன்ஸ் சயின்டிபிக்கலி. அங்க யார் கலந்ததுன்னு ரெண்டு தேரி இருக்கு. இன்னொரு ஜாதியா அந்த ஜாதிக்குள்ள போட்டிக்காரனான்னு. அது தவறுங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது. ஆனா மணிப்பூர்ல என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? மணிப்பூர்ல எல்லா ஆடையும் அவுத்து போட்டு பெண்ணை கூட்டிட்டு போய் மிலிட்டரி துணையோட பட்டப்பகல்ல 18 பேர் கற்பழிக்கிற மாறி மாறி. அதை ஜஸ்டிஃபை பண்றீங்க பார்லிமெண்ட்ல. கவர்னர் வெளியே வரல. இதெல்லாம் சாதாரண நடக்குதுங்கிறீங்க. என்னோட சார் டோன்ட் கம்பேர். நீங்க வந்து ஏன் புது கேளுங்க. முதல்வர் போகலைன்றதுதான் என்ன இருக்கும், பார்க்கவில்லை. போனா என்ன இருக்குன்னு கேட்டேன். மக்களுக்கு விழிப்புணர்வு சார் அதை கண்டுபிடிக்கிறது இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சிபிஐக்கு என்ன ஃபோரன்சிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு தனி மனித தாக்குதல், ஒரு டேங்க்குள்ள போட்ட அயோக்கியத்தனம், மனித உரிமை மீறல், காட்டுமிராண்டித்தனம். அது ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஓப்பனா வச்சுட்டோம். அந்த சாதிகாரங்களை கூப்பிட்டோம், டிபிஐ கூப்பிட்டோம், விடுதலை எல்லாம். சார் நான் எதையாச்சும் மறைச்சமா? ஆனா மணிப்பூருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். கவர்னர் உட்கார்ந்திருக்கான், போலீஸ் இருக்குது, ஒண்ணுமே வெளியே வரல, ஆயுத பாதுகாப்போட கொண்டு போய் விடுறான். அது இது ஒண்ணா? சார் முதலமைச்சர் நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு இத்தனை பேர் செத்துட்டாங்க, சமூக கலவரம். அவர் இந்த கோட்டையில இருந்து அதை பார்க்கிறார். அது வந்து ஒரு தனிமனிதனால் நிகழ்த்தப்பட்ட அநாகரிகம். அந்த அநாகரிகத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் தான் ஒரே தீர்வு. போய் முதலமைச்சர் போய் பார்த்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு மரண வளம் கேட்குது, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஒரு பெரிய நிலச்சரிவு, அதுக்கெல்லாம் சிஎம் போகணும். இங்கே இருந்துக்கிட்டு என்ன உத்தரவு போட்டால் அந்த கல்பிரிட்டை கண்டுபிடிக்கலாமோ அதுதான் தேவையே தவிர, அதை போய் அங்கே கும்பல் வந்து அங்கே ரெண்டு தரப்பும் பிரச்சனை ஆகி ஒரு சமூக இது கடினமான்னு கேட்குறேன். ஒன்றுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. அதனால் ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். மணிப்பூரை சொன்னால் எனக்கு கோவம் வரும். ஆனால் நேரடியாக பார்த்தவன் இல்லை, டென்சிட்டி வந்து வித்தியாசம் இருக்கலாம் சார். இப்போ அவர் கேட்குறது என்னன்னா, வேங்கை வயலுக்கு ஒரு சமூகம் பாதிக்கு, நீங்கள் தனி மனிதன்னு சொல்கிறீங்க. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமா அவர்களே இங்கே வந்து விசாரணை நேர்மையாக நடக்கலை, எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டார். ரெஃபர் பண்ணீங்க, வாங்கிட்டீங்களா சார்? இன்ன வரைக்கும் உங்களால்